மருத்துவமனையில் நடைபெறும் தாய்ப்பால் வார விழாவிற்கு ரொட்டேரியன் எம் மைத்திலி முத்துவேல் நிராலி பாராமெடிக்கல் கல்லூரி தலைவர் அன்புடன் அழைக்கிறார். சிறு தானியங்களின் சாகுபடி பரப்பு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்த 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, பனிவரகு ஆகியவற்றின் சாகுபடியை இருமடங்காக்க 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறத நாம் பார்க்குறோம். ரெண்டாயிரத்தி 26-27 ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாட்டுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். இதே போல் அடுத்தபடியாக பருத்தி விவசாயிகளுக்கான ஒரு அப்டேட் நம்ம பார்க்குறோம். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. பருத்தி உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்துற வகையில் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படின்னு பார்த்தோன்னா 27.21 கோடியில் இந்த பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படணும். அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்ச சீமை, திணை, அப்புறம் பாப்பரை, குலசாமி ஆகிய தானியங்களை ஊக்குவிக்கிறதுக்கு 30 லட்சத்தில் சிறப்பு திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னும் அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதையும் பார்ப்போம். ஆகியவற்றையும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27 கோடியே 21 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பல திட்டங்களை பற்றி பார்த்து வரோம் சொல்லி அந்த வகையில் அடுத்தடுத்து மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் வேளாண் பட்ஜெட்டில் 36 கோடியில் புதிய மேம்பாட்டு திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களில் நிரந்தர பசுமையை ஏற்படுத்தும் வகையில் 17 கோடியே 70 லட்சம் ரூபாயில் வேளாண் காடுகள் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. அடுத்து விவசாயிகள் பெரும்பாலும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா இந்த காட்டு பன்றிங்களால நிறைய சேதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதற்கான ஒரு திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அதை பத்தி பார்க்குறோம். காற்று பன்றிகளால் ஏற்படக்கூடிய இந்த பயிர் இழப்புகளை தடுக்கிறதுனோ அப்படின்றதுக்காக காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது பாதுகாப்பான பயிர், வளமான அறுவடை அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுத்த இந்த திட்டத்துக்கு 7.35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காற்று பன்றிகளால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காற்று பன்றியால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 ஆண்டில் 7 கோடியே 35 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். அதே போல அஞ்சலி, அடுத்ததாக ஆதி திராவிடர் பழங்குடியின சிறு குறு விவசாயிகளுக்கு உயர் பாதுகாப்பு வேளாண் திட்டங்களில் 20% கூடுதல் மானியம் அறிவிக்கப்பட்டிருக்கு. மின் மோட்டார், சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் மற்றும் 300 ஆழ்துளை கிணறுகளுக்கு 100% மானியம் வழங்க 56 கோடியே 72 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு.
அடுத்து வந்து மழைக்காலம் அப்படின்னாலே நெல்கள்லாம் வந்து சேதமாகுது, குவிச்சு வச்சிருக்க நெல்லாம் சேதமாகுதுன்றது வந்து தொடர்ந்து எழக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு வந்து ஒரு புது திட்டம் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் சிறப்பு திட்டம் அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் வந்து தானிய பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு அப்படிங்கிற நோக்கத்தில் கிட்டத்தட்ட 43,500 தாய்ப்பார்கள் வந்து விவசாயிகளுக்கு வழங்குறதுக்காக அடுத்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10 கோடி ரூபாய் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பல திட்டங்கள் குறித்தும் அதுக்கான மானியங்கள் குறித்தும் பார்த்தோம் அஞ்சலி. பட் இதில் யார் சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்கள கௌரவிக்க, அவங்களுக்கு பரிசு கொடுக்க, அதுக்கும் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு தமிழக அரசு. அது என்ன அப்படின்னா, மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிக்காக மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது அறிவிச்சிருக்காங்க. 10 பயிர்களுக்கு 30 பரிசுகள் அப்படின்னு மொத்தம் 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பானது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதே போல வெற்றி விவசாயி அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் விருது அப்படிங்கிற மாதிரி மாவட்ட அளவில் யார் வந்து சிறந்த விவசாயியா இருக்காங்களோ அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி விவசாயி விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் யாரெல்லாம் அடங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நெல், சோளம், கம்பு, மக்காச்சோளம், துவரை இந்த மாதிரி 9 பயிர்களுக்கு 90 பரிசுகள்னு மொத்தமாக ரூபாய் 67.50 லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விவசாயிகளுக்குலாம் இது இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பெஸ்ட்டாக காட்டணும், எவ்வளோ விளைச்சல் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் அவங்க இன்னும் கொஞ்சம் அதில் ஈடுபாடாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஊக்குவிக்கிற விதமாக இந்த திட்டம் அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நாம் இப்போ இந்த விருது பற்றியும் அப்புறம் பரிசு தொகை இதை பற்றியெல்லாம் பார்த்தோங்க அஞ்சலி. அந்த வகையில் இயற்கை விவசாயத்திற்கும் பரிசு இருக்கு. ஓகே, அரசினுடைய அறிவிப்பு என்ன அப்படின்னா, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த உயிர் மேலாண்மைக்கான மாநில விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த உயிர்மை விவசாயம் செய்யும் 5 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது வழங்க 11 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அறிவிப்பில் வெளியாகியிருக்கு. அடுத்த திட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திரவ உயிர் உர உற்பத்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. இதனுடைய மையங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு 3.56 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கிறது 7.1 கோடியில் 3 புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு சுவையான செய்தி பார்க்க போகிறோம். சுவையான செய்திங்கிறது கரும்பு பற்றி தான். 17,315 ஏக்கர் பரப்பளவிலான சாகுபடிக்கு விதை கரும்பு மானியம் வழங்க 9.36 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. எதுக்காக அப்படின்னா, கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் 9 கோடியில் சிறப்பு மேம்பாட்டு திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. கரும்பு மட்டும் இல்லை, அடுத்து வந்து தாவேக அரசு வந்து இந்த பனை விவசாயிகள் அவங்களுக்குமே வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறோம். அதன்படி இப்போ பட்ஜெட்லேயும் ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. பனை மரங்களை பாதுகாக்கவும் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கணுன்றதுக்காக பனை பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தோன்னா, பனை விதைகள், பனங்கன்று விநியோகங்கள், பயிற்சி கொடுக்கறது, அப்புறம் பனைப்பொருள் உற்பத்தி கூடாரங்கள் அமைக்கிறதுக்குன்னு மொத்தமாக ரூபாய் 2 கோடி வரைக்கும் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவும் சொல்லிட்டோம். வீட்டு தோட்டத்தை பற்றி சொல்லலாம். எப்படி இல்லத்தரசிகளுக்கு அதுதானே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நிறைய பேர் சின்ன வீடாக இருந்தாலும் மாடி தோட்டம், வீடு தோட்டம், ஆமாம், அவங்க அங்கேயே பழங்கள்லாம் விளைவிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய், மற்ற காய்கறிகள்லாம் அங்கேயே விளைவிக்காரு. அவங்களுக்கும் அறிவிப்பு இருக்குது பட்ஜெட்டில். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நகர்ப்புற மற்றும் வீட்டு தோட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மாடித்தோட்டம் அமைக்க இடுபொருள், காய்கறி விதை மற்றும் பழச்செடி தொகுப்புகள் உள்பட நிழல் வலை குடில்கள் வழங்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இந்த பட்ஜெட்டில் தகவல் வெளியாகியிருக்கு.
அதே மாதிரி தோட்டக்கலை பயிர்கள் அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த திட்டம் சொல்லப்படுறோம் நம்ம. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக 41 கோடி ரூபாயில நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுது. இதன் மூலமா நுண் ஊட்டச்சத்து மிக்க பயிர்களை ஊக்குவிக்கிற வகையில தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ பல வகையான திட்டங்கள், பரிசு, அப்புறம் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், இதுக்கான இதெல்லாம் பார்த்தோம் அஞ்சலி. அடுத்தபடியாக நமக்கு போதுமான அளவில் இங்கே உற்பத்தி விளைச்சல் வந்துட்ட பிறகு நாம் கவனம் செலுத்துறது எக்ஸ்போர்ட். அதை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அந்த மக்கள் பயன்பெற்று அதன் மூலமாக நம்ம விவசாயிகளுக்கு வருவாய் வரக்கூடியது. அதை பற்றின அறிவிப்பும் இருக்குது. அதாவது நன்னெறி சாகுபடி மற்றும் நஞ்சற்ற உற்பத்தியை ஊக்குவித்து உலகளாவிய ஏற்றுமதியை அதிகரிக்கும் நோக்கில் புதிய திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் இதற்காக 8.43 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. அடுத்து தென்னை விவசாயிகளுக்கான சிறப்பு திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். தென்னை சாகுபடி, தென்னை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணுன்ற நோக்கில் 41 கோடியில் தென்னை சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. தென்னை சார்ந்த பொருட்களுக்கு ஒரு லாபகரமான விலை கிடைக்க செய்யக்கூடிய ஒரு நோக்கில் 5.30 கோடியில் புதிய கழகம் அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த வேளாண் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. சமையலில் மிக முக்கிய ஐட்டமாக இருக்கிற வெங்காயத்துக்கு வருவோம். அடுத்ததாக வெங்காயத்தின் விலையை கட்டுப்படுத்தவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்கவும் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கும் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைக்க 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அடுத்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது நீர் தான். இந்த தண்ணீர் தொடர்பான ஒரு அப்டேட், அது திட்டத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் மேலாண்மையை மேம்படுத்துறதுக்கும் பாசன நீர் உபயோக திறனை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கில் துளி துளி தண்ணீர் திட்டம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 2.2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் 95,000 விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தினுடைய பெயர் துளி துளி தண்ணீர் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் இப்போ விவசாயத்துக்கு இந்த போட்டி பரிசெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அஞ்சலி. ஆனால் சில இடங்களில் வேலை செய்ய ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்காங்க. இப்போல்லாம் விவசாய நிலங்களில் பார்க்குறோம் எப்படி கட்டட தொழிலில் வடமாநில இளைஞர்கள் வந்து வேலை செய்கிறாங்களோ அதே போல் விவசாய பூமியிலையும் வேலை செய்யறதை பார்க்க முடியுது. அரசு தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, வேளாண் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய 24,000 விவசாயிகளுக்கு மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வழங்க 227 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டலுக்காக 8 கோடியில் ஒருங்கிணைந்த வேளாண் வணிக மையங்களும் கிராமப்புறங்களில் வேளாண் இயந்திரங்கள் எளிதில் கிடைக்கும் வகையில் புதிய வாடகை மையங்களும் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த வேளாண் துறையில் வந்து ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களுக்குமே வந்து அதிகப்படியான பங்கு இருக்குது. அவங்களும் நிறைய வேலைலாம் செய்வாங்க. நம்ம அதில் காட்சியெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தை வந்து புகுத்தணும், மகளிருக்கு வந்து அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிற வகையில் வான்மகள் திட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின்படி என்னன்னா, 100 மகளிர் உட்பட 500 நபர்களுக்கு, அதாவது 100 மகளிர் மேலும் ஒரு 400 பேர், மொத்தமாக 500 பேருக்கு ட்ரோன் இயக்க பயிற்சி வந்து கொடுக்கப்படும். இதுக்கு பேர் வந்து வான்மகள் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படின்னு பார்த்தோன்னா 4 கோடி ரூபாய் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. மகளிருக்கு ட்ரோன் பயிற்சி வழங்கப்படும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாகவும் பார்க்கப்படுது. ஓகே, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க எப்படி வந்து விவசாயத்திற்கு தண்ணீர் தான் அடிப்படை அப்படின்னு சொல்லி மழை நீரை வேஸ்ட் பண்ணாமல் சேமித்து வைக்கணும். அதுக்கான ஒரு திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. மழை நீர் சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் 100% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகள் அமைக்க 8.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பொதுப்பிரிவை சார்ந்த 500 விவசாயிகளுக்கு ஆழ்துளை மற்றும் குழாய் கிணறுகள் 60% மானியத்தில் அமைக்கப்படும் அப்படின்னும் அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. 100 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
அடுத்து விவசாயத்துக்கு வந்து நிலம் இது தண்ணி பாய்ச்சுறாங்க அப்படின்னா அது அந்த பம்பு செட்டு மூலயமா தான் வந்து பாய்ச்சுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே ஒரு பொது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, விவசாயிக்கு வந்து சீரான பாசன வசதியை கொடுக்குற வகையில் 23 கோடி ரூபாயில சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் அமைக்கக்கூடிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தோன்னா ஒரு 1000 விவசாயிகளுக்கு 80% மானியத்தில் சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் அமைச்சு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பாக வெளியாகிருக்கு. அதே போல் விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் 2.8 கோடியில் கதிரடிக்கும் களங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகிருக்கு. அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மையை மேம்படுத்தவும் தான் இயங்கிகளை பாதுகாப்பாக உலர்த்தும் வகையிலையும் இந்த தானியங்களை வந்து பாதுகாப்பாக உலர்த்தும் வகையிலையும் இது தொடர்பான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் எந்திரங்கள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்ய 20 கோடி ரூபாயில் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கு தமிழக அரசு. அதே போல் வேளாண் எந்திரங்களை உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிப்பதை உறுதி செய்யும் வகையில் புதிய பழுது நீக்கும் மையங்கள் அமைக்கப்படும்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. நேரங்காலம் பார்க்காம வானிலை பார்க்காம வேலை செய்யக்கூடிய விவசாயிகளுடைய அடுத்த ஒரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்துறதும் நிலையான வருமானத்தை உறுதி செய்கிறதும் அப்படிங்கிறதான். இதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் வருமான மேம்பாட்டு ஆணையம் அமைக்கப்படும்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படின்னு பார்த்தோன்னா 5 கோடியே 20 லட்சம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாம் பயிற்சி மையம் தொடர்பான ஒரு செய்தியை பார்த்துக்கலாம். விவசாயிகளுக்கு நவீன வேளாண் பொறியியல் நுட்பங்கள் மற்றும் பயிற்சி சேவைகளை விரிவுபடுத்தும் வகையில் புதிய மையங்கள் அமைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. திருக்கோவிலூர், முசிறி, காரைக்குடி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் 4.6 கோடியில் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருக்கு. அடுத்து புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை அமைக்கிறதுக்காகவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்கி ஒருங்கிணைஞ்ச வேளாண்மை பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக 12 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதலை அதையும் ஊக்குவிக்கணுன்ற வகையில் இந்த புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி மையம் ஒன்று அமைக்க போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. நஞ்சில்லா வேளாண் முறைகளை ஊக்குவித்து விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்புகளை உருவாக்க உதகையில், அதாவது ஊட்டியில் 5 கோடியில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. தஞ்சை சாக்கோட்டையில் நம்மாழ்வார் பெயரில் புதிய உயிர்மை வேளாண் கல்லூரி அமைக்கப்பட உள்ளதாகவும் அறிவிப்பில் வெளியாகியிருக்கு. விலைப்பட்டியல் இருக்கும் இல்லையா? ஸோ இதற்கான ஒரு டிஜிட்டல் வகையில் இந்த விலைப்பட்டியல் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அறிவிப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 50 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள் வந்து அமைக்கப்படும். இதுக்கு வந்து 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா அமைச்சர் சொல்லியிருந்தார். தினசரி காய்கறி அப்புறம் பழங்களுடைய விலைகளை நுகர்வோரும் சரி விவசாயிகளும் சரி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியாக வழியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் மொத்தத்தில் எவ்வளோ நேரம் பேசியிருந்தார் அப்படின்னா, சட்டமன்றத்தில் அதாவது அமைச்சர் வினோத் அவர்கள் தொடர்ச்சியாக 2 மணி நேரம் 35 நிமிஷம் வேளாண் பட்ஜெட் உரையாற்றினார். விவசாயிகளின் நலன் மற்றும் வேளாண் வளர்ச்சி சார்ந்த பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்குறோம். கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் நடைபெறும் தாய்ப்பால் வார விழாவிற்கு ரொட்டேரியன் எம் மைத்திலி முத்துவேல் நிராலி பாராமெடிக்கல் கல்லூரி தலைவர் அன்புடன் அழைக்கிறார்.